மெடிசின் ப்ரிப்பரேஷன் தான் பண்ண போகிறோம். யூஸ்வலாக நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் என்ன இருக்குன்னா, நம்ம ஸ்கின்ல ஒரு சில இடங்கள்ல நார்மல் கலர் இல்லாமல் கொஞ்சம் ஒயிட் கலரில் ஹைப்போ பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. சில பீப்புளுக்கு வந்து தேமல் அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கும். சின்ன அழுக்கு தேமல்னு சொல்லுவாங்க. இன்னொரு சிலருக்கு தலையில ஏகப்பட்ட பொடுகு இருக்கும். பொடுகுல இச்சிங்கோட இருக்கக்கூடிய பொடுகு வகைகள் உண்டு, ஸ்கால்ப் இன்ஃபெக்ஷன் உண்டு, இந்த மாதிரி உள்ள ப்ராப்ளங்கள். அதுக்கப்புறமா பாடியில ஸ்கின்ல ஒரு சில சேலஞ்சிங் ப்ராப்ளங்கள் எல்லாத்தையுமே கியூர் பண்றதுக்கான ஒரு எக்ஸ்டர்னல் ஆயில் தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த ஆயில் ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான ரா ட்ரக்ஸ் எல்லாமே நம்ம இண்டிவிஜுவலா ஃபர்ஸ்ட் நம்ம தனித்தனியா எடுத்துக்கிறோம். அந்த ரா ட்ரக்ஸ் பேசிக்கா உள்ள கிச்சிலி கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கிழங்கு, அதிமதுரம், அதுக்கப்புறமா கார்போகரிசி, இதெல்லாமே சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஆயில். இந்த ஆயிலுக்கு பேஸா நம்ம என்ன பண்றோம்னா, நல்ல சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் நம்ம இதுக்காக யூஸ் பண்ண போறோம். ஸோ இதை ப்ராசஸ் பண்ணி அந்த ஹெர்பல் ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே முதல்ல என்ன பண்ணுறோம், அதுக்கான குவான்டிட்டியை ப்ராப்பராக அளந்து அந்த வெயிட் எல்லாமே மானிட்டர் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து பவுடர் பண்ணி ஒன்றையும் தனித்தனியாக நம்ம பவுடர் பண்ணி செப்பரேட்டாக, அதாவது அதுக்கான கற்கத்தை தனியாக எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா கஷாயம் போடுறதுக்காக செப்பரேட்டாக இன்னொரு போர்ஷன் ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஒரு ராட்ரக்கை 2 பார்ட்டாக பிரிச்சுட்டு ஒரு பார்ட் ஆயில்ல மிக்ஸ் பண்ணி கற்கிறதுக்காகவும் இன்னொரு பார்ட் டிகாஷன் அல்லது கஷாயம் போடுறதுக்காகவும் நம்ம எடுத்துக்கிறோம். இதுல என்ன பியூட்டி அப்படின்னா, ஒரு மூலிகை மருந்து இருக்கு அப்படின்னா அந்த மூலிகை மருந்துல தண்ணியில கரையக்கூடிய கெமிக்கல்ஸ் இருக்கும், ஆயில்ல கரையக்கூடிய கெமிக்கல்ஸ் ஒரு சில இருக்கும். ஸோ இந்த தண்ணியில கரையக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாமே வாட்டர் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு அல்லது ஆக்வஸ் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். கஷாயம் போடும்போது என்ன ஆகிடும், அவ்வளவுமே செப்பரேட் ஆகி பிரிஞ்சு திக் டிகாஷனா கிடைச்சிடும். தென் ஆயில்ல மிக்ஸ் பண்ணி ஆயில்ல கரைஞ்சு வரக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே இந்த ரா ட்ரக்ஸை பவுடர் பண்ணி ஆயில்ல மிக்ஸ் பண்ணி காய்ச்சி எடுக்கும் போது கிடைச்சிருது. ஸோ இதெல்லாமே ப்ராப்பரா அதை ப்ராசஸ் பண்ணி அதை முறைப்படி காய்ச்சி அது சரியான பருவத்துல நம்ம எடுத்து முடிச்சுட்டு அதை எக்ஸ்டர்னா கொடுக்குறோம். ஸோ ஒண்டர்ஃபுல் ட்ரக் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப எக்ஸலண்டா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக்கு. இது ஃப்ரீக்வெண்டா நம்ம செய்யக்கூடியது. பட் இன்னைக்கு வாய்ப்பா நம்ம வந்து அதை கவரேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். தேங்க்யூ.